23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இதில் ஒரு பாட்டாக படித்தோம். ஒவ்வொரு பாட்டாக இருதயத்தை பற்றி படித்தோம். எப்படி அதை காத்துக்கொள்ளணும், எல்லா காவலோடும் என்ன காவல் அதை பற்றி படித்தோம். அதுக்கப்புறம் அதை காத்துக்கொள்வதனால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன, இதெல்லாம் பற்றி நம்ம வரிசையாக படிச்சிருக்கிறோம். நான் பலவீனத்தோடு இங்கே நின்று உங்களுக்குள்ளே பேசுகிறேன். நீங்கள் சத்தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்காது, புரியாது. தயவுசெய்து கூர்ந்து கவனிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதலாவதாக நம்ம எப்படி இந்த இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளுகிறது, எந்தெந்த விதங்கள். ஏன்னா எல்லா காவலோடும் போட்டிருக்க, அது ரொம்ப முக்கியம். இது தேவனே நமக்கு சொல்கிறார். நமக்கு அவர் சிங்காசனத்திலேருந்து உரைக்கிற ஒரு வார்த்தை இது. எல்லா காவலோடுனா என்னென்ன விதங்களில் காக்கணுமோ அதையெல்லாம் காக்கணும். இதில் 3 விஷயம் பேசியிருக்கோம். ஒன்று தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் வையுங்க. உங்கள் இருதயத்தில் நீங்கள் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை வைத்தால் உங்கள் இருதயம் என்ன பண்ணப்படும்? பாதுகாக்கப்படும், காக்கப்படும். இரண்டாவதாக ஃபெலோஷிப். பல முறை சொல்கிறேன், ஃபெலோஷிப் வாங்க, ஃபெலோஷிப் வாங்க. பெண்கள் ஐக்கியம், சகோதரிகள் ஐக்கியத்துக்கு வாங்க, வாலிப பிள்ளைங்க கலந்துங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆராதனையை விட ரொம்ப முக்கியம் ஃபெலோஷிப். அங்கே உங்கள் மனசை விட்டு நீங்கள் பேசலாம். அங்கே தேவனுடைய பிள்ளைங்க ஒருவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கலாம், ஒருவர் கண்டிக்கலாம், ஒருவரை உணர்த்தலாம், ஒருவருடைய குறைவுகளை ஒருவர் ஷேர் பண்ணிக்கலாம். என்ன அதுக்கு எப்படி சொல்யூஷன், அதையும் ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணும்போது இந்த ஃபெலோஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்கீதக்காரனாக தாவீது அனுபவத்திலிருந்து சொல்லியிருக்கிறார். பரிசுத்தவான்களோடு தான் இருந்ததாகவும் பரிசுத்தவான்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாகவும். பரிசுத்தவான்களோடு இருப்பது கர்த்தருடைய எங்கெங்கேயோ போய் நம்ம சேர்றோம். காலேஜில் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வேலை ஸ்தலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் தேவ ஆலயத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தருடைய பிள்ளைகளாய், தேவ பிள்ளைகளாய் நீங்கள் கூடி வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம். 133 சங்கீதத்தை கூட உங்களுக்கு கோட் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா, தயவுசெய்து ஃபெலோஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது, சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்குது. அளவிட முடியாத நன்மை, அளவிட முடியாத ஆசீர்வாதங்கள் அதில் தான் இருக்குது. தயவு செய்து சொல்கிறேன், இப்போ நம்ம மீட்டிங் வரோம், சர்வீஸில் பங்கு பெறுகிறோம், போய் விடுகிறோம். ஒருத்தர் ஷேர் பண்ண மாட்டோம். ஷேர் பண்ணணும்னு நமக்கு நேரம் இல்லை. ஒரு சில பேர் மட்டும்தான் இறுதி வரை இருந்து எல்லாரையும் அனுப்பிட்டு போவாங்க. சில சபைகளில் சில பேர்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் எழுந்து எல்லாம் சுற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் செய்துட்டு தான் போவாங்க. நம்ம மட்டும்தான் முடிஞ்ச ஒன்று போயிடுறோம். ஸோ ஃபெலோஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவுசெய்து ஐக்கியத்தை அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கு. அது உங்கள் இருதயத்தை அதிகமாக என்ன பண்ணும்? காக்கும். இன்றைக்கி உங்கள் இருதயத்தை காக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் த டேஞ்சர் ஆஃப் அன்செக்டு ஃபேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்குள்ளே ஏற்படுகிற ஆசைகள். இதில் நிறைய ஆசைகள் இருக்குது. நம்ம ஆளுங்க சொல்கிற மாதிரி சின்ன சின்ன ஆசை, பெரிய பெரிய ஆசை, மிடில் ஆசை அப்படின்னு நிறைய இருக்குது. உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆசைகள் பல இருக்குது. ஆசைகளுக்கு அளவே கிடையாது. ஒவ்வொரு முறையும் என்னென்னமோ ஆசைகள் நம்மை என்ன பண்ணுகிறது? நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. நம்முடைய இருதயத்தை அது பாதிக்கிறது. ஆனால் நம்ம செக் பண்ணணும். we have to check நம்முடைய இருதயத்தில் இந்த ஆசை எங்கிருந்து வருகிறது, இந்த ஆசையினுடைய தரம் என்ன. இது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, இருதயத்தை காத்துக்கொள்ளுகிறவர்களுக்கு இந்த ஆசை எங்கிருந்து வருது? இது யார் கொடுத்த ஆசை? பொதுவாக சில ஆசைகள் இருக்குது. உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் நல்லா ட்ரெஸ் பண்ண ஆசை, நல்லா சாப்பிடணுன்னு சில பேர் சாப்பாட்டு மேலே ஆசை, சில பேருக்கு நல்லா நகை வாங்கணும்னு ஆசை. இங்கே சொல்லுங்கள் ஆசையை. சில பேருக்கு பணத்து மேலே ஆசை. ஆசையோ ஆசை. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆசைகள் ரொம்ப, சில ஆசைகள் நம்மை வேறு விதத்தில் கொண்டு போய்விடும். அழிவுக்கு காரணம் தீராத ஆசைகள். சில காரியங்கள் மேல் தீராத ஆசைகள்னு இந்த டைட்டில் வச்சுங்க. தீராத ஆசைகள். அப்போது பரிசுத்த வேதம் நமக்கு அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறது. எரேமியா 17:9. எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும்
இருதயமே, எல்லாம் சொல்லுங்க, இருதயமே என்னவா? எல்லாவற்றை பார்க்கலும். அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ஹார்ட்டு. ஐ மீன் என்ன ஹார்ட் இது? வேதம் சொல்கிற ஹார்ட்டு. நம்ம லிட்ரல் இருதயம் கிடையாது, அதுவும் முக்கியம். பட் அதை விட முக்கியம் நம்முடைய ஆவிக்குரிய இருதயம். இருதயமே திருக்குள்ளதுன்னு அர்த்தம். ரொம்ப மோசமானது, நம்மளை ஏமாத்திரும். உங்களை வந்து அப்படியே பூஸ்ட் பண்ணி விட்டு உங்களை போய் ஒரு பிரச்சனையில் மாட்ட விட்டு, இதனால தான் பெரிய ஆபத்துக்கள் விளைவுகள்லாம் ஏற்படுகிறது. அப்போ இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? என்ன அழகாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கமாவை கூட நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம், அந்த அளவுக்கு இதில் விஷயங்கள் இருக்குது. இருதயமே, இருதயம் சொல்கிறதெல்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் செய்யவே கூடாது. இருதயம் நமக்கு வந்து அது வந்து நம்மளை வந்து லீட் பண்ணும். அதனால தான் வேதம் சொல்லுது, வாசித்த வசனம், இருதயமே கட்டுப்பாடு இல்லாமல் என்ன பண்ணும்? சில காரியங்களை நம்மை ஊக்குவிக்கும். இது நம்முடைய பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அழிவுக்கும் ஆபத்துக்கும் என்ன பண்ணுகிறது? வழிவகுக்கிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதில் நமக்கு ஏற்படுகிற ஆசைகள் எந்த வகையான ஆசைகள்? பெரும்பாலும் நமக்கு ஏற்படுகிற ஆசைகள்லாம் ஆண்டவருக்கு ஆசையாக வாழணும் இல்லை, கர்த்தருக்கு பிரியமாக வாழணும் இல்லை, நமக்கே பிரியமாக வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆண்டவர் ரெண்டாவது. ஆண்டவரை தேடுறதே அவர் எனக்கு எதுனா பிரியமாக செய்வாரா அப்படி தான் தேடுறோம். இந்த நல்ல காலை வேளையில் இரண்டாம் ஆராதனைக்கு வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய தீராத ஆசைகள் அப்படி இல்லை, அது வந்து ரொம்ப முக்கியம். இந்த தீராத ஆசைகள் நமக்கு காட்டுகின்ற வழி சரியான வழிதானா அதை பார்க்கணும். அது நம்மளை வஞ்சிக்குதா? அது நம்மை எங்கே கொண்டு போகிறது? இதை பார்க்காதனால தான் நிறைய பேர் இன்றைக்கி ரொம்ப பிரச்சனையில், போராட்டங்களில், கஷ்டங்களில். ஆரம்பிக்கும் போது சூப்பராக இருக்குங்க, ஆனால் முடிவு வந்து பயங்கரமாக இருக்கும். அப்போ இருதயத்தை வாட்ச் அவுட். இருதயமே எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன பண்ணுகிறது? திருக்குள்ளதும், எல்லாவற்றுக்கும் மேலே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது இந்த இருதயத்தை வந்து நம்ம எப்படி நம்ம நடத்தணும், எப்படி நம்ம வந்து அதை வந்து அப்படின்னா, அது வந்து நீங்கள் வந்து ஒரு கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு விமான ஓட்டியாக இருந்தீங்கன்னா அந்த விமானத்தை நீங்கள் எப்படி இயக்குவீங்க? விமானத்தை இயக்குவதற்கு சட்டம் இருக்கிறது, அந்தபடி தான் இயக்கணும். ஏன் சைக்கிளே ஓட்டுறதுக்கு நீங்கள் வச்சுக்க, விமானம் எதுக்கு? சைக்கிளை ஓட்டுறதுக்கு சில சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்தின்படி நீங்கள் ஓட்டினீங்கன்னா யூ ஆர் சேஃப். ஆரம்பத்தில் ஒருவேளை நீங்கள் தடுமாறலாம். ஆரம்பத்தில் நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க, நீங்கள் இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு கட்டுப்பாடு தேவை. எதை செய்தாலும், எல்லா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எதை செய்தாலும் சொல்லுங்கன்னா, என்ன பார்க்காதீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எதை செய்தாலும் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அல்லேலூயா. கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். யாக்கோப்பு ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை சொல்கிறாரு. யாக்கோப்பின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். வேதத்தை திருப்ப பழகணும், அப்படியே மந்தமாக இருக்கக்கூடாது. நான் போய் அந்த சில இடங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன், அங்கெல்லாம் எப்படி வாஞ்சியாக படிக்கிறாங்க தெரியுமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடவுளே வந்துட்ட மாதிரி தாங்குறாங்க ஊழியக்காரங்களை. ஒரு சாதாரண சபை, சின்ன சபைக்கு போனோம் பாண்டிச்சேரியில் போன வாரத்தில். அங்கே 2 பிள்ளைங்க அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஆனால் நல்லா கொஞ்சம் புரிஞ்சுங்க, வேதத்தை திருப்பி வாசிங்கன்னா தயவுசெய்து வாசிங்க. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 14-15. அவனவன் இதுதான் ஆசை. இது சாதா ஆசை கிடையாதுங்க, இது வந்து கட்டுப்பாடற்ற ஆசை. ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. என்ன ஒன்று செய்கிறீங்களோ அது
அதுக்கு நமக்கு என்ன தேவை? யோசனை தேவை. இது எங்கிருந்து வருகிறது, இது சரிதானா? அது எதுவாக இருந்தாலும் சிந்தித்து பார்த்து என்ன பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையை டிசிப்ளின் பண்ணுங்க, சரிப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே முதல்ல இழுக்கப்படுகிறான். இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது, அதாவது இந்த தீராத ஆசை இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணுதான்? கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யும் போது, இங்கே யாக்கோப்பு தேவனுடைய தாசனாகி யாக்கோப்பு சொல்றாரு, அவனவன் தன் தன் சுய இச்சை. வேற நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்குள்ள ஏற்படுகிற தீராத ஆசைகள். இதை என்ன பண்ணணும்னா, ஆசைகள் நல்லதா கெட்டதா? எப்படி பார்க்குறீங்க? ஆசை நல்லதா கெட்டதா? எதுக்கு ஆசைப்படணுமோ அதுக்கு மட்டும் ஆசைப்படு, எல்லாத்துக்கும் என்ன பண்ணாத, ஆசைப்படாத. இன்னைக்கு பிசாசு மக்களை வழி திருப்பி விடுகிறான், திசை திருப்பி விடுகிறான். அதான் ஒருத்தர் பேட்டியில் கேட்குறாரு, அனைத்துக்கும் ஆசைப்படணும், அடுத்த முன்னாடிக்கு ஆசைப்படணுமான்னு கேட்குறாரு. என்ன ஒரு அறிவில்லாத ஒரு காரியம் பாருங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்றாரு, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அல்லேலூயா. உங்களை நீங்கள் எப்படி வச்சுங்க, கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ளுங்கள். அது எதுவாயினும் முதல்ல சீர்தூக்கி பாருங்கள், பகுத்தறிவை பயன்படுத்துங்கள். எனக்குள்ள ஏற்படுகிற ஆசைகள் எங்கிருந்து வருகிறது? இது சரிதானா? இதை நான் தவிர்க்க வேண்டுமா, அல்லது இதை நான் பின்தொடர்ந்து செய்ய வேண்டுமா? என்னெல்லாம் ஆசை இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. அதான் முன்னாடியே நான் சொன்ன பாருங்க, பண ஆசை, பொருளாசை, பொதுவான ஆசைகள். எல்லாருக்கும் பணத்து மேலே கொஞ்சம் ஆசை இருக்குதான். யாருமே பண ஆசையே எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கட்டுப்பாடு இல்லாமல் போகக்கூடாது. அதுக்காக வட்டிக்கு விடுறது, அதுக்காக என்ன ஒன்றா பண்ணுறது, அதையும் ரொம்ப கிரிமினலாக பண்ணுறது. எல்லாத்துக்கும் மெயின் பாயிண்ட்னா பணம். உண்மையா இல்லையா? உலகம் இன்னைக்கு அழிவுக்கு காரணம் என்னன்னா, இந்த கட்டுப்பாடற்ற ஆசைகள். கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளை சொல்லுகிறார், இந்த ஆசை என்ன பண்ணுமா, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டுனா உன் கண்ட்ரோல்ல அது கண்ட்ரோல் பண்ணுது உன்னை. உண்மையா இல்லையா? எவ்வளோ பேரை நீங்கள் ஆசையை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, எத்தனை பேரை ஆசை கண்ட்ரோல் பண்ணுது? செக் பண்ணுங்க. நியாயமான ஆசைகள் தவறு கிடையாது. ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், தெய்வ பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ளணும், நல்லா வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், நல்லா உழைக்கணும், சம்பாதிக்கணும், நல்ல என்னை ஆண்டவர் மற்றவங்களுக்கு கொடுக்குறோன்னா வைக்கணும், மற்றவங்களுக்கு உதவிக்காரம் நீட்டுக்கிறோன்னா மாற்றணும். யாராவது கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் அவங்களுடைய பலவீனத்தில் அவர்களுக்கு உதவி செய்வது, இதெல்லாம் நல்ல ஆசைகள். இந்த ஆசைகள் நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு தேவை. எல்லாம் சொல்லுங்க, தேவை. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு வண்டின்னா அதுக்கு ஸ்டேரிங் இருக்கு. அது மட்டும் இல்லை, எங்கெங்கே எவ்வளோ ஸ்பீட் லிமிட் ஓட்டணும்னு இருக்கு. அநேக நேரங்களில் ஸ்பீட் லிமிட்டை தாண்டி கூட நம்ம ஓட்டி இருக்கிறோம். ஆனால் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். கப்பல் கூட இருக்குல்ல, அதை யாக்கோபே சொல்லுவார், அவ்வளோ பெரிய கப்பல் சிறிய சுக்கானாலே அவன் போகிற இடம் எங்கிருந்து பார்த்து அவன் என்ன பண்ணுவானா, திருப்புவான். அதை வேகமாக சுற்றினான்னா எங்கேயோ போய் முட்டி டைடானிக் கப்பல் கதையாக மாறிடும். ஆர்வ கோளாறில் ஓடுறது. அநேகருக்கு ஆர்வ கோளாறு, புதுசாக எதனா கிடைச்ச உடனே அப்படியே போகிறது.
அது நிறைய விஷயம் அங்கே சொல்கிறார். சைக்கிள் கூட ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் ஓட்டுவீங்கன்னா ஸ்டேரிங்கை எப்படி திருப்பணும்னுக்குது, எங்கே திருப்பணும்னுக்குது, இடகுலமாக திருப்பணும் ஆக்சிடென்ட் ஆகிடும். கார் கூட அப்படி தான், வாழ்க்கையும் அப்படி தான். நம்முடைய இருதயத்தை சரியாய் நிதானித்து நேர்மையாய் தேவனுக்கு முன்னால் என்ன பண்ணணும், நடத்துவது. அதில் தேவனுடைய சித்தம் இருக்கிறதா என்று பார்ப்பது. இது தேவனுடைய சித்தம் தானா? அப்போ தேவனுடைய சித்தத்தை விட்டு நம்ம விலகுனா நம்ம தப்பான மார்க்கத்துக்கு போயினுக்கிறோம், தவறான வழியில் போயிட்டுருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய சித்தம் அதை நம்ம ஆராய்ந்து அறிந்து எந்த காரியமானாலும் கர்த்தருடைய சித்தம் என்னது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், என்ன பண்ணணும், பகுத்தறியணும். பகுத்தறிந்து இந்த ஆசைகள் எங்கிருந்து வருகிறது அதை என்ன பண்ணணும், நடத்தணும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாகவே இருப்பாங்க. எனக்கு கூட தான் பலவீனம். நான் வீட்டில் உட்காந்து அப்படியே சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கையை காலெலாம் உதறிட்டு எழுந்துவா, அங்கே போய் எல்லாரையும் பார்த்தாலே எனக்கு பாதி நல்லாயிடும். பாதி இல்லை, முக்கால்வாசி நல்லாயிடுச்சு. இப்போது எனக்கு நல்லானோ உங்களுக்கு சந்தோஷம். இன்றைக்கி பாருங்கள், சில பேர்லாம் கவலையிலே இருப்பாங்க. ஃபீலிங்ஸ், அடுத்தது ஃபீலிங்ஸ் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் இப்போ ஃபீலிங்கோடு உட்காந்துருக்கீங்க? என்னென்ன ஃபீல் பண்ணுறீங்க? சில பேர்லாம் ஃபீலிங் ரொம்ப ஓவராக போகும். கண்ட்ரோல் யுவர் ஃபீலிங். அளவுக்கு மிஞ்சி உங்களுடைய ஃபீலிங் என்ன பண்ணாதீங்க, ரொம்பவும் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ரொம்ப ரொம்ப தாண்டி போகாதீங்க, ஒரு லிமிட்லேயே வைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் கோபம், வெறித்தனமாக வரும் கோபம், அன்கண்ட்ரோல்டு ஃபீலிங்ஸ். சில பேர்லாம் சாதாரணமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, ஆனால் அப்படி சீட்டி விட்டு பாருங்க அவங்க எப்படி மாறுறாங்க பாருங்க. இதெல்லாம் உணர்வுகளை சார்ந்தது, உணர்வுகளை சார்ந்தது. சில பேர்லாம் பார்த்தா நீயாது அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய ஆக்டிங்லாம் இருக்கும். ஐயோ நீயாது, நான் உன்னை அப்படி நினைக்கவே இல்லையே, உன்னை நான் அப்படி கற்பனை பண்ணவே இல்லையே. சில பேர்லாம் வெளிப்புறமாக பார்க்குறதுக்கு நல்லா மேக்கப் பண்ணி அழகாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே கவலை வச்சுருப்பாங்க. கவலைப்படாத, யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட். அதே மாதிரி ரொம்ப அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணாத, கோவப்படாத. இந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் நமக்கு இருக்குது. எத்தனை பேர் இந்த ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிறீங்க? அதே மாதிரி அளவுக்கு அதிகமாய் காரியங்களை கண்ட்ரோல் இல்லாமல் செய்வது. சகோதரிகள்லாம் பூ வைப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? அது ஒரு டீசெண்டாக வச்சா தலை ஃபுல்லாக பூவாக இருந்தாக்கா எப்படி இருக்கும் பாருங்க. சில பேர்லாம் பார்க்குறேன், ஏதோ ஜொல் போடுறாங்கல்ல, ஏதோ டீசெண்டாக போட்டால் பரவாயில்ல, அப்படியே பேய் மாதிரி போடணும். விக்கிரகமும் அவங்கள ஒன்றா வச்சா அப்படியே இருக்கும். ப்ளஷர்ஸ் ஆஃப் திங்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கட்டுப்பாடு அவசியம். அல்லேலூயா. சில பேர்லாம் இந்த மேக்கப் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுவாங்க பாருங்க. மேக்கப் பண்ண உடனே நம்ம ஆளுங்களை நம்மளை பற்றியே வருது. எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் இப்போதான் உயிரே வருது உங்ககிட்ட. அளவுக்கு அதிகமாக போனால் அது நல்லது கிடையாது. நமக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். நான் இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் நடக்கணும், இது நான் தேவனுடைய பிள்ளை. இப்போ நான் கூட ட்ரெஸ் பண்ணலாம், அப்படியே பேண்ட்டை கட்டலாம் கீச்சு விடணும், முடிய ஒரு சைடு வெட்டிக்கின்னு உடம்பெல்லாம் பச்சை குத்திக்கின்னு. நான் காட் சைல்டு, ஐ எம் எ சைல்ட் ஆஃப் காட். நான் எப்படி இருக்கணும், எது மேலே ஆசைப்படணுமோ அது மேலே தான் ஆசைப்படணும். இன்னைக்கு உலகம் அப்படியே இழுக்குது. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். அது என்ன அதுன்னு யோசிக்கிறது இல்லை. அவன் பச்சை மூக்கில் குத்துறானா, நான் நாக்கிலே குத்துவன்னு ஒருத்தன் குத்துறான். அவன் முடி எங்கே தானே வெட்டினான், நான் பாரு எங்கெல்லாம் வெட்டுறான். இன்னைக்கு உலகம் வேற மாதிரி போயின்னு இருக்கு. பைபிள்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு சினிமா படம், இந்த ஹீரோயின் போட்டாங்கல்ல, அதே மாதிரி எடுக்கிறோம் பாரு.
இதுக்காக என்ன பண்ணுறது? பயங்கர முயற்சி எடுக்குது, நெட்டில் தேடுறது, அதில் தேடுறது, இதில் தேடுறது. என்னைக்காவது உட்காந்து ஒரு பைபிளில் ஒரு சந்தேகம் தேடி இருக்கிறியா நீ? என்னைக்காவது இந்த வசனத்தை நான் தேடணும், இந்த வார்த்தை நான் என்னைக்கு என்ன ஆண்டவரை எப்படி வொர்ஷிப் பண்ணுவது, எப்படி ஆராதிப்பது? பிசாசு என்ன பண்றான்? சக்கிங் அவுட். நம்மளை என்ன பண்றான்? அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு. நல்லா புரிஞ்சுங்க, டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுங்க. வேதம் அதை தான் நமக்கு சொல்லுது. நான் ஒரு சில ஃபோட்டோலாம் பார்ப்பேன், மேரேஜ் ஃபோட்டோலாம் பேய் மாதிரி இருக்கும். அப்படி ஏன்னா இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், அது எப்படியோ போய் பேய் மாரி ஆகிடும். அது மாதிரி நான் நிறைய சொல்லலாம். நீங்கள் நகை கடைக்கு போகும்போது, துணி வாங்க போகும்போது, அவன் அந்த துணி எடுத்து போடுறான் பாரு, அவனே செத்துருவான் போல இருக்குது. அதை காட்டு, இதை காட்டு, அதை காட்டு, பார்க்க வேண்டியது தான், சூஸ் பண்ண வேண்டியது தான், தப்பு கிடையாது. அதான் ஒருத்தர் சொன்னார், நான் உட்காந்துக்கிறேன், இவங்க கூட வந்தாக்கா நான் டிஃபன் கட்டின்னு வரணும் அப்படின்னாரு. அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் காலி பண்ணுறது, ஒட்ட ஒட்ட சுரண்டி. தேவனுடைய பிள்ளைகளை தயவு செய்து நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? வேறு பிரித்திருக்கிறார். நம்ம ட்ரெஸ்ஸிங்னா இப்படி தான் இருக்கணும். அங்கே கீச்சு விட்டுக்குது, இங்கே கீச்சு விட்டுக்குது. சில பேர் இதை அதை காட்டினே அதை கிழிக்குது. ப்ளீஸ், யூ ஆர் a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நமக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. தேவன் நமக்கென்று ஒரு காரியம், இந்த இருதயத்தை, இந்த ஆசைகள் அப்படியே சின்ன பின்னமாக்கி சீர் அழித்து நம்ம எங்கே கொண்டு போகிறது? நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை விட்டே போயிடுவோம். ஸ்லோ பை ஸ்லோ. நமக்கே தெரியாது எப்படி சிம்சோன் பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தானோ, அது மாதிரி இந்த தீராத ஆசைகள், கட்டுப்பாடற்ற வாழ்க்கை நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை விட்டு பிரித்து உலக பிரகாரமான மனிதர்களாய் நம்மை மாற்றிவிடும். நாம உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நமக்குன்னு ஒரு வரம்பு வச்சுக்கணும். இதுதான் என்னுடைய வரம்பு. அதில் ஆசைப்படுறது, இதுக்கு ஆசைப்படுறது, எல்லாத்துக்கும் ஆசைப்படு. கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு பாப்பா மை வைக்கிறேன்னு அப்படியே கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணே தெரில, அதுக்கு அங்கே பூசுது, இங்கே பூசுது. தன்னை அழகுபடுத்தும் தீராத ஆசை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அழகுபடுத்து. அது அளவாக இருக்கட்டும். அளவுக்கு மிஞ்சினால் கேவலமாயிடுவேன் நீ. எல்லாவற்றிலும் ஒரு நேரம் இருக்கு. ஐயோ, மணிக்கணக்கில் சீவுறுத்தோம், வாருத்தோம், குளிக்கிறதும், அதை பண்ணுறதும், இதை பண்ணுறதும். ஆண்டவர் பார்த்தாருன்னா, ஏன் இந்த மாதிரி நேரத்தை என் சமூகத்தில் நீ என்னைக்காவது செலவு பண்ணியிருக்கிறியா? என் பிரசனத்தில் நீ எவ்வளோ நாள் இருக்கிற? யாரை அட்ராக்ட் பண்ணுற நீ? whom you are attracting? Are you attracting God or are you attracting man? மனிதனையா தேவனையா? யாரை நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் ட்ரெஸ்ஸை பார்த்து ஏசப்பா சிரிக்கணும், மகிழ்ச்சி அடையணும். சிரிக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி மீனிங் எடுத்துக்காதீங்க. மகிழ்ச்சி அடையணும். இட்ஸ் த டீசென்டஸ்ட் ட்ரெஸ்ஸிங். உங்களை நீங்கள் போகும்போது ஆண்டவர் பார்த்து அப்படியே சந்தோஷப்படணும். ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தீவிரமாக செயல்படுறது, ஒவ்வொரு ஃபீலிங். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவலைப்படலாம், ஆனால் கண்ட்ரோல். பியாண்ட் லிமிட், ரொம்ப ஓர போய் கவலைப்படுறது. அதனால தான் சில பேருக்கு மன அழுத்தம் மனநோயாக அது மாறுகிறது. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளை இதை புரிந்து கொள்ளுங்கள். யாக்கோப்பு ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அவனவன் தன் தன் சுய இச்சையினால இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, பிரசங்கின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
கோபம் ரொம்ப பாருங்க, கோபம் வரலாங்க, ஆனால் அர்ஜென்ட் படாது. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஸோ உன் மனதில் அதிகமாக என்ன பண்ணாத, கோபம் கொள்ளாதே. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். இதெல்லாம் என்னன்னா, கோபப்படுறதுக்கு ரொம்ப தீவிரம் காட்டுவது, கவலைப்படுறதுக்கு ரொம்ப தீவிரம் காட்டுவது. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் யாக்கோப்பு சொல்கிறாரு, 1-2 வசனங்கள். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 1-2. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? நல்லா புரிஞ்சுங்க, எல்லாத்துக்கும் காரணம் இச்சைகள். உங்களுக்குள்ளே சண்டைகளும் வாக்குவாதங்களும் எதனால் வருகிறது? கோபம் வரலாம். ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டார், கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். காலையில் கோபப்பட்டியா, கணவன் மனைவிக்குள்ளே சொல்கிறேன், பெட்டுக்கு போகும்போது என்ன ஆகிடுங்க, ஒப்புரவாயிடுங்க, சமாதானத்தோடு போங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் யார் மேலேயோ அப்படியே அந்த உள்ளுக்குள்ளே வைத்து வைக்காதீர்கள். கோபத்தையும் வெறுப்புணர்வையும் கசப்பையும் போராமையும் அருவருப்பான எண்ணங்களையும் உள்ள என்ன பண்ணாதீங்க, வைத்து வைக்காதீங்க. அதை வெறுத்து விடுங்கள். அது ரொம்ப மிக முக்கியம். அது நம்மை மாத்திரம் இல்லை, நம்மை சார்ந்தவர்களையும் அது என்ன பண்ணும், வெகுவாய் பாதிக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அளவுக்கு மிஞ்சின கோபம், அளவுக்கு மிஞ்சின செயல்கள்னா எல்லாமே இருக்குது. அளவுக்கு மிஞ்சி எதுவுமே அளவு இல்லாமல் இருந்தால் அது என்ன ஆகும், அது நன்றாக இருக்காது. ஒரு வீட்டில் நீங்கள் படம்லாம் மாட்டுறது பார்க்குறீங்க, வீடே படமாக மாட்டி வச்சுருந்தா இதை மாட்டு அதை மாட்டுன்னு. சாப்பிடலாம், சாப்பாட்டு மேலே ஆசை இருக்கலாம், எது கிடைச்சாலும் சக்கப்போடு போடுறது, தவிர்ப்பதே கிடையாது. இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு ஒத்துக்காதுன்னு சொல்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட உணர்வுகள் அது எவ்வளோ நம்ம நிறைய சொல்லிக்கலாம், என்ன வேணால் சொல்லாதில்ல. ஸோ இப்படிப்பட்ட உணர்வுகள் நம்ம எங்கே கொண்டு போயிடும், நம்முடைய இருதயத்தை கெடுத்து நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம ஆண்டரை விட்டே வெளியே கொண்டு போகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், அது நம்மை வழி நடத்திடும். அவனவன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவனவன் தன். இதை பக்கத்து வீட்டுக்காரன காரணம் சொல்லாத, நீ தான் இதுக்கு காரணம். உன் பிரச்சனைக்கு நீ தான் காரணம். உன் போராட்டத்துக்கு நீங்கள் மைண்டில் நிறைய பேருக்கு அதை மறக்கவே முடியலன்னுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, தீமையை மறந்துரு, நன்மையை மனசில் வையின்றார். நம்ம என்ன பண்ணுறோம், நன்மையை மறந்துடுறோம், தீமையை மனசில் வச்சுக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை தப்பான விஷயங்கள் நம்ம எங்கே கொண்டு போய் நிறுத்தோன்னா, பேர் ஆபத்தில் பெரிய பிரச்சனைகளில் போராட்டங்களில் நம்ம கொண்டு போய் என்ன பண்ணும், விட்டுவிடும். அதனால் ரொம்ப துக்கமாகவும் இருக்காதீங்க. கண்ட்ரோல் யுவர் சாரோ. ரொம்ப என்ன பண்ணாதீங்க, கோபமும் கொள்ளாதீங்க. அதே மாதிரி எந்த காரியத்தின் மீதும் ரொம்ப அதிகமாய் ஆசைப்படாதீங்க. அது நல்ல விஷயமா கூட இருக்கலாம், நல்ல விஷயங்கள் கூட இது நல்லது தானே, இதை நம்ம நல்லா புரிஞ்சுங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு எது மேலேயாவது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு ஆசை இருக்குதா கேளுங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அது நல்லதாக கூட இருக்கலாம். இன்னைக்கு எவ்வளோ பேரை சாத்தான் நான் சொன்னால் உங்களுக்கே புரியும். நான் சில விஷயம்லாம் சொன்னாக்கா இவர் சுற்றி இங்கே தான் வருவார் நீங்கள் நினைப்பீங்க. இதுதான் உண்மை. ஃபோன் எதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, ஃபோனை கண்டுபிடிச்சா பாருங்க, அவன் மட்டும்
அவன் நல்லவன், ஏன்னா அவன் நல்ல கேஜெட் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆனால் நம்ம தான் அதுக்கு அடிமையாக இருக்கிறோம். அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, அதை விட்டு விலகவே மாட்டோம். இது பைபிள் மாதிரி. ஐயோ, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா படுக்கும்போதும் அதுதான், தூங்கும்போதும் அதுதான், ஏன் வாஷ்ரூம் போகும்போதும் அதுதான், எல்லா இடத்துக்கும் அது கொண்டு போகிறாங்க. ஒரு அது மேலே ஒரு வெறி, சாப்பாட்டு மேலே வெறி, பணத்து மேலே வெறி, இந்த மாதிரி பொருட்கள் மேலே வெறி. உங்கள் வாழ்க்கையை அது மிகவும் பாதிக்கும். அது பெரிய அழிவுக்கு நேராக உங்களை என்ன பண்ணும், கொண்டு செல்லும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதி தீவிரமான தீராத ஆசைகளுக்கு என்ன பண்ணுங்க, ஒருபோதும் உங்களை விற்று போடாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. லிமிட்டை தாண்டினா அது பேராபத்து. வேதம் சொல்லுது, தேனை கண்டுபிடித்தாயானால். எதை கண்டுபிடித்தாயானால்? கண்டுபிடிச்ச விட கூட சில பேர்லாம் மற்றவனுக்கு கொடுக்கவே மாட்டான். எச்ச கையில் காக்க விட. நல்லா புரிஞ்சுங்க, ஏதாவது நன்மை இருந்தா நீ திருப்தியாவு, உனக்கு கொஞ்சம் வச்சுக்கோ. ஏன்னா திருப்தி ஆகிட்டு நீ மற்றவங்களுக்கு கொடுத்துட்டா உனக்கு தேவைப்படுமே, கொஞ்சம் வச்சுக்கோ, பிறருக்கு கொடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏதாவது உனக்கு பெரிய நன்மைகள் கிடைச்சா முதல்ல நீ திருப்தியாவு, கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோ, ஆனால் மீதி மற்றவங்களுக்கு கொடு. அப்படி கிடையாது, எல்லாத்தையும் தானாக அனுபவிக்கணும். அதில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க சில பேர்லாம். அதான் நம்ம சில பேர்லாம் இருக்கிறாங்க, பிரியாணிக்கு ஆட்டுக்கறி பிரியாணி கிடச்சா வெய்ய ஃப்ரிட்ஜில் இன்றைக்கி சாப்பிட்ட திருப்தி, நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிடு, அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிடு. அப்புறம் டாக்டர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மேலேயும் கீழேயும் போகுது. பிறருக்கு கொடுங்க, வந்த உடனே அப்படி அதில் கவுந்துடாதீங்க, நிதானம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸோ தேனை கண்டுபிடித்தாயானால், நீதிமொழிகள் 25:16 நீதி படிங்க. தேனை கண்டுபிடித்தாயானால், படிங்கம்மா, ஒண்ணுமா எடுக்கிறீங்க. இஃப் யூ ஃபைண்ட் ஹனி ஈட் ஜஸ்ட் எனஃப். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக வருது, NIV. இஃப் யூ ஃபைண்ட் ஹனி ஈட் ஜஸ்ட் எனஃப். கொஞ்சம் லிமிட்டோட நிறுத்திக்கோ. தேனு தானே, நான் எவ்வளோனா சாப்பிடுவேன், தேன் ரொம்ப நல்லது. இப்போ தேன் இருக்கிற இடத்துல ஃபோனை வை. ஃபோனை பார்த்தீங்கன்னா உடனே யோசி, இது என்ன நான் பண்ண போகிறேன், நான் யூஸ்ஃபுல் தானா, இல்லை யூஸ் இல்லாத கார், தேவையில்லாமல் யாருக்குன்னா ஆயின்றது, அவங்க அப்புறம் ஹாய் எப்படி இருக்கிறீங்கன்றது, இப்படியே போது ஆய். லாஸ்ட்டில் நீ பேயா மாறிடுவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், ஃபோனை கண்டுபிடித்தாயானால், இல்லை ஃபோனை வாங்கினேயானால் நீ தான் அதை கண்ட்ரோல் பண்ணும். அது உன்னை கண்ட்ரோல் பண்ண விடவே கூடாது. அது உன் இருதயத்தில் நிறைஞ்சு இருக்கக்கூடாது. இதனால் எவ்வளோ பாதிப்புகள் வருது நிறைய சொல்லலாம். சொன்னால் அதை முன்னாடியே சொன்ன பாருங்க, என்ன தான் சொன்னாருன்னு. நீங்கள் சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்லி தானே ஆகணும். சில பேர்லாம் பியூட்டி பார்லருக்கு போகிறாங்க, தப்பு கிடையாது, போங்க. அங்கே மணிக்கணக்கில் உட்காருத்து சீவிருத்தும், வாஷ் பண்ணுறதும், பட்டி பார்க்குறதும், அதை இதை கொஞ்சம் இது பண்ணுங்க, அதை கொஞ்சம் இதை பண்ணுங்கன்னு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் அதி தீவிரமான காரியங்கள். இதெல்லாம் நம்ம எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் கூட கட்டுப்பாடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அது நல்லதே கூட இருக்கட்டும், நல்லதாக கூட இருக்கட்டும். தேன் தானே, நான் பாட்டுன்னு சும்மா அளவு இல்லாமல் சாப்பிடுவேன்னா என்ன ஆகும்? பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 25:16 இஃப் யூ ஃபைண்ட் ஹனி ஈட் ஜஸ்ட் எனஃப், டூ மச் ஆஃப் இட் அண்ட் யூ வில் வாமிட். நீங்கள் தேனை கண்டுபிடித்தாயனால் மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணி போடுவாய். அது உனக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவனுக்கும் பிரயோஜனம் போயிடும். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளை, மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது தான். ஒரு ஜோக் பார்த்து சிரிக்கிறது நல்லது தான். எப்போ பாரு லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னா என்னத்துக்காக வருது? ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறேன், நல்லது தான்.
நீ வேலைக்கு போல, உன்னுடைய கடமைகளை செய்யலை, மற்ற காரியங்களை செய்யலை, அதையே பார்த்துன்னு இருக்கிற. சில பேர் ஷாப்பிங் போகிறாங்க. ஷாப்பிங் போனால் என்ன வாங்கணும், எப்படி வாங்கணும், என்ன டைம், அது முக்கியம். அப்படியே ஒரு நாள் முழுதும் அந்த ஷாப்பிங்கில் செலவு பண்ணுறது, காலத்தை விரயம் பண்ணுவது, அளவில்லாமல் காரியங்களை செய்வது. அதில் ரொம்ப மோசமானது எதுன்னு சொன்னால் இந்த செல்ஃபோனுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், யூடியூப்பில் இதை பார்ப்பீங்க, ஏதோ ஒரு பர்பஸாக பார்க்கணுன்னு நீங்கள் போவீங்க. ஏன்னா நீங்கள் நல்ல ஆள், நீங்கள் ஆண்டருடைய பிள்ளைங்க. அதை பார்த்த உடனே பிசாசனா பண்ணுவான், உன்னை நான் எப்படி இழுக்கிற மாதிரி நான் அடுத்த ஒன்று கொடுப்பான். ஏன்னா பக்கத்திலே கொடுத்துட்றானே. பார்த்த உடனே சரி, அப்படி போராட்டம் நடக்கும், இது வானா இது வானான்னு. இல்லை சும்மா டச் பண்ணு, சும்மா மெல்லமாக பார்த்துட்டு போயிடலாம். டச் பண்ணோன்னே நீ மாட்டினப்போ. ஒரு பழம் நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, நீ தொட்ட கேட்ட. அதுதான் இந்த கதை. நீங்கள் நிறைய குடும்பங்களில் நிறைய பிள்ளைங்க வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா இதுவும் ஒன்று. அளவற்ற தீராத ஒரு காரியத்தின் மீது வெறித்தனமான ஆசைகள். இதை நம்ம என்ன பண்ணணும், தவிர்க்கணும். அது நல்லதே இருந்தாலும், அது மகிழ்ச்சியான ஒரு இருதயத்துக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் என்னவா இருக்குது, ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவை மீறி நம்ம போகும்போது அது என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமுதாயத்தில் பெரிய தீங்கை விளைவிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். பெரிய தீங்கை விளைவிக்கும். அதுக்கப்புறம் நம்ம நிதானத்தை இழக்க வேண்டியிருக்கும். நிறைய இழப்புகள். இந்த பண விஷயத்தை கூட சொல்கிறேன். சில பேர் அங்கே நிறைய போட்டால் வட்டி வரும் போட்டு அங்கே போடுவாங்க, அங்கே போடுன்னு போட்டு கடைசி அவன் என்ன பண்ணுவான், எல்லாருக்கும் நாமத்தை போட்டு அவன் போயிடுவான். எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப முக்கியம். யாராவது இங்கே பைத்தியங்க இருக்கிறீங்களா? ஒரு கேள்வியோட பதில் சொல்கிறேன். பைத்தியம் இருக்கிறீங்களா? பைத்தியத்தில் எத்தனை வகையான இருக்குது. சில பேர் டீ பைத்தியம், டீ இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராதுன்னு. சிலது நான் சொன்னால் நீங்கள் தப்பாகிடுவீங்க, அதனால் நீங்களே சொல்லுங்கள் உங்கள் பைத்தியத்தை. நீங்கள் பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எதெல்லாம் பைத்தியமாகிற? கண்டிப்பாக எதில் ஒன்றில் நீ பைத்தியமாக இருப்ப. நீ யோசனை பண்ணிப்பார். டீ பைத்தியம், அப்புறம் காப்பி பைத்தியம், நிறைய இருக்குது. பண பைத்தியம். நீங்களே சொல்லுங்கன்னா நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்களே. ஜஸ்டின் ப்ரோவர்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். ஒரு சூப்பராக எழுதினார், ஒரு பாட்டு எழுதினார். நான் இயேசுவுக்கு பைத்தியக்காரனே, நீ யாருக்கு? வெத்தலை பாக்கு பைத்தியம், புகையில பைத்தியம், இந்த பைத்தியம், அந்த பைத்தியம், ஒரு லிஸ்டே போட்டார் அவர். நம்மெல்லாம் எதில் பைத்தியமாக இருக்கிறோம்? செல்போன் பைத்தியமா? நீ கேளுங்க பக்கத்தில் பார்த்து, செல்போன் பைத்தியமா? ஏன்னா சில பேரை பார்த்து சொல்கிறதுக்கு பயமாகுது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு பைத்தியம். ஐயோ, பைத்தியம் மாதிரி சுற்றுவாங்க ட்ரெஸ்ஸுக்காக. இங்கே இருக்கிறதெல்லாம் விட்டுருவாங்க, அங்கே போ இன்னும் அங்கே நல்லா இருக்கும், ஏன்னா அது யாரும் போட்டால் தான் இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு அதே மாதிரி சில பேர் இருக்காங்க, யாருக்கும் சொல்லவும் கூடாது அதை எங்கே வாங்கணும்னு. நல்லா பார்த்துங்க, சிரிக்கிறவங்களாம் அதில் ஒரு சீக்ரெட் இருக்குது உங்களுக்கு. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே கேளுங்க, நீங்கள் எதில் பைத்தியமாக இருக்கிறீங்கன்னு கேளுங்க. கர்த்தருடைய வசனம் நமக்கு அழகான சில காரியங்களை நமக்கு சொல்லுது. இது நம்ம தெளிவடையணும். சொல்லுவாங்கல்ல, இந்த பைத்தியம் தெளியணும்னு. சில பைத்தியெல்லாம் தெளியணும். ஆமேனே வரமாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி அளவில்லாத பைத்தியம் என்னன்னா, நம்முடைய கணிப்பை தப்பாக்கிடும். ஜட்ஜ் பண்ணுறோம்ல,
அப்படியே போர்த்து அப்படியே அது என்ன ஆகுனா நம்ம இப்போ கணிக்கிற கணிப்பை தவறாக மாற்றிவிடும். சில பேருக்கு வாய் நிற்கவே நிற்காது. கோல் சொல்கிற பைத்தியம். கோல் சொல்லனா அப்படி தலை 3 தலையாயிடும். அப்படியே கிருன்னு யாருக்காவது யாரைய பற்றியாவது போய் என்ன பண்ணும், சொல்லி ஆகணும். யாரையாவது கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவங்கள என்ன பண்ணணும், அவங்கள வேதனைப்படுத்தி நம்ம சந்தோஷப்படணும். இது நல்லா இருக்காது. அதான் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராத, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத, பாவிகளுடைய வழியில் நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் அழகா முடிக்கிறாரு. கர்த்தருடைய வேதத்தில் ஆனா எதுல இருக்கிறோம் நம்ம பிரியமா? சண்டை போடுறதுல பிரியமா இருப்போம். வந்த சண்டையை விட மாட்டேன் பிரதர், சண்டைக்கு நான் போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன், அவ்வளோ தீவிரமாக இருப்போம். சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு அடுத்த நிகழ்வு இருக்கிறது. இன்றைக்கி புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு ஆணித்தரமானது, அவ்வளவு நமக்கு போதிக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம், மீதி அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீதிமொழிகள் 14, 16, 17. நீதிமொழிகள் ஞானம் உள்ளவன் பயந்து, இந்த பயம் இருக்கணும். இது நம்ம ஓவரா போனா இது பேர் ஆபத்து, இதை நம்ம ஓவரா செய்தா இது நம்ம பிரச்சனையில் கொண்டு போவோம் நமக்கு. அதான் பைபிள் கூட சொல்லுது, அதான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஆளுங்களும் அதை அழகாக சொல்லி வச்சிருக்காங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சி, தேனை கண்டுபிடித்தாயனால் மட்டாய் சாப்பிடு. அப்போ நல்லா புரிஞ்சுங்க. 16 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 16, 17. முற்கோபி, ஆமா, முற்கோபி என்ன பண்ணுவானா அதான் அளவுக்கு கடந்து போற கோபம் என்ன பண்ணா மதிகேடானது செய்யும். கோபம் வந்தா என்ன பண்ணுங்க, கோபப்படலாம், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. கவலை வரலாம், கவலையை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவார்னு கொஞ்சம் அவர் மேல விசுவாசத்தை வைங்க. முற்கோபி மதிகேட்டை செய்வான், துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். அப்போ நமக்கு இங்கே என்ன தேவைன்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளை தெளிந்த புத்தி உள்ளவர்களார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். வேதத்தில் ஆங்காங்கே கர்த்தருடைய பிள்ளைங்க நமக்கு சொல்கிறாங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று சான்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் பிசாசுக்கு என்ன பண்ணாதீங்க, சான்ஸ் கொடுக்காதீங்க. அது அழகாக பேதுரு சொல்கிறார், பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எல்லாரும் எழுந்திருப்போமா இந்த நல்ல வேலையில்? இன்றைக்கி நம்ம செக் பண்ணுவோம். நம்முடைய இதை கேட்டோம், இதை கேட்டுட்டு இது ஏதோ ஒரு சொற்பொழிவுன்னு நினச்சி போயிடாதீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. தயவுசெய்து சொல்லுகிறேன், உங்களுடைய நடக்கைகளை சீர்தூக்கி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் எந்த ரூட்டில் போயிட்டுருக்கீங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க, அதனுடைய விளைவுகள் என்ன? இன்னைக்கு நான் எதன் மீது மிகுந்த ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறேன்? இந்த காலை வேளையில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் அளவுக்கு அதிகமான ஆசையை எதன் மீதும் வைக்காதபடி என் இருதயத்தை நான் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், எல்லா காவலோடும். இன்னைக்கு எனக்குள்ள வரக்கூடிய தீமையான ஆசைகள், அதை நான் தவிர்க்கணும். அது வராதுன்னு சொல்ல முடியாது. அந்த தீமையான ஆசைகள் நமக்குள் வரும்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக அதை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணணும், அதை எப்படி நான் தவிர்க்கணும்,
ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே தேவனுடைய குமாரன் வந்து புத்தியை தந்தருளுகிறார் என்று நான் வாசிக்கிறோமே. உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளங்களில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தட்டும் அப்பா. ஓ ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் பேசுங்க. தப்பான ஆசைகள் எனக்குள்ள இருக்குமானால், தீராத ஆசைகள் எனக்குள்ள இருக்குமானால், அல்லது பைத்தியக்காரத்தனமாய் எதிர் மீதாவது நான் மோகம் கொண்டிருப்பேன், ஆனால் அதை எல்லாவற்றையும் இருதயத்தை விட்டு நீக்கி போடுகிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளை எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, ஆவிக்குரிய காரியங்கள்ல நான் ரொம்ப பின்தங்கியவனா இருக்கேன். உலக பிரகாரமான காரியங்களை அதிதீவிரமான ஆசையை காட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த உலக பிரகாரமான காரியங்களை அதிதீவிரமான ஆசைப்படுகிறேன். ஆனா கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்கணும், அவர் சொன்ன வழியிலே நடக்கணும் என்கிற உணர்வற்று இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட உணர்வை கொடுங்க ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. இன்றைக்கு நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரங்க தாவே. எங்களுடைய வாயை நாங்கள் ஆண்டவரை சரியாய் பயன்படுத்த, கட்டுப்பாடு இல்லாமல் இந்த வாயை பயன்படுத்தாதபடி, எங்கள் கண்களை நாங்கள் சரியாய் பயன்படுத்த, கட்டுப்பாடு அற்றதாக இந்த கண்களுக்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்டெயின் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய சுய ஈச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே. ஓ ராமா சாந்தா ராமா ஸ்ரீதா ராமா ராமா ராமா. நான் நடக்க வேண்டிய வழி என காட்டும் ஆண்டவரே. நான் நடக்க வேண்டிய வழி என காட்டுங்க ஆண்டவரே. தீமையை விட்டு விலக, நன்மை செய்களாய் மாற, உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ தீவிரம் காட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தீவிரம் காட்ட உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் பாவத்தின் வஞ்சனையினாலே எங்க இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு, பாவத்தின் வஞ்சனையினாலே எங்களுடைய இருதயங்கள் கடினப்பட்டு போகாதபடி, இந்த உலகத்தில் வரக்கூடிய கவலைகளை கூட நாங்கள் உங்கள் மேலே வைக்கிறோங்க தாவே. பாரங்களை கூட உங்கள் மேலே வைக்கிற ஆண்டவரே. பாவத்தை இயேசுவின் நாமத்தில் தள்ளி விடுகிறோம் ஆண்டவரே. என்னிடத்தில் வராது என்று தள்ளத்தக்கதான சக்தி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பலனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இந்த வார்த்தைகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தட்டும். தங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கட்டும். தங்கள் வாழ்க்கையை பாழாக்குகின்ற எந்த ஒரு காரியத்தையும் இந்த பிள்ளைகள் போய் மன விருப்பத்தோடு செய்யாதபடிக்கு ஆண்டவரே, அதி தீவிரமாய் செய்யாதபடிக்கு ஆண்டவரே, ஒரு கட்டுப்பாடு நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடை கொடுங்க ஆண்டவரே. நாங்களும் கூட இந்த உலக ஆசைகளால் இழுப்புண்டு சிக்குண்டு கட்டுப்பாடற்ற ஒரு தீவிர ஆசையை அந்த உலகத்தின் மீது காண்பிக்காதபடி, இந்த உலக பொருட்கள் மீது காண்பிக்காதபடி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பங்களுக்கு அவைகளை காண்பிக்காதபடி, உம்மையே நேசித்து உம்முடைய ஆலோசனைகளின்படி நடந்து உம்முடைய சித்தம் செய்கின்றவர்களாய் எங்களையும் எங்கள் சபையையும் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, மதிகேடாய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகும்படி உதவி செய்யுங்கப்பா. கேடான சிந்தைக்கு எங்களை ஒப்புக்கூடாதீங்கப்பா. ஒருவரும் கேடான சிந்தையிலே ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே. இந்த காலை வேளையில உம்முடைய நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கண்ணை குறித்து நான் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த கண் கட்டுப்பாடற்ற ஒரு கண்ணாய் இருக்கக்கூடாது. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தோண்டி போடு. ஹல்லேலூயா. நீ 2 கண்ணனை உடையவனாய் நரகத்துக்கு போவதை பார்க்கலாம், ஒற்றை கண்ணனாய் பரலோகத்துக்கு வருவது நல்லது என்று சொன்னீங்களா ஆண்டவரே. என் கை எனக்கு இடரல் உண்டாக்கினா, என் கால் எனக்கு இடரல் போகாத இடங்களுக்கு இந்த கால்கள் போகுமானால் அதை தரித்து போடு என்று சொன்னீங்களா ஆண்டவரே. எங்க இருதயம் எங்களை வஞ்சித்து விடாதபடி, இங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்க வழி விலகி போகாதபடி, துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு போகாதபடி, பல பிரச்சனைகளிலே பாவங்களிலே சாபங்களிலே போய் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உமக்காக வாழ, கடைசியாக என் சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, பரிசுத்தம் உள்ளவைகளோ, புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலம் பிலிப்பிய மக்களுக்கு எழுதுனது போல
அந்த வார்த்தைகளை இந்த காலை வேளை எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் அப்ளை பண்ணுறோம் ஆண்டவரே. we apply for our life Lord. செல்ஃப் கண்ட்ரோல் ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடுங்கப்பா. சுய கட்டுப்பாடோடு வாழ நீங்க உதவி செய்யுங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரும் இன்னைக்கு வந்தது நல்லதென்று காண உதவி செய்யும். கிருபையின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். எத்தனை பேர் இந்த ஜெபத்தில் என்னோடு பங்கு கொண்டீங்க? கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். நீங்களே அதை புரிந்து கொள்வீங்க. நீங்கள் எதையாகிலும் எதன் மீதாவது அதை தீவிர ஆசை காண்பிக்கிறவர்களா இருப்பீர்களானால் ஆவியானவர் உங்களை உணர்த்துவார், ஆவியானவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா.